இப்போ இனிமேல் மோடியாக போய் சண்டை போட போகிறாரு. நம்முடைய இராணுவம் பாகிஸ்தானை கன்ஃபரண்ட் பண்ண போகுது. இப்போ இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த நேரத்தில் இராணுவம் அதனுடைய செயல்பாடுகள், இராணுவத்திற்கு மன திருப்தியோடு நம்முடைய அணுகுமுறைகள் இருக்க வேண்டும், தேசத்திற்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும். கேள்விகள் அடுத்தடுத்து கேட்போம். பிரதமரை வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுவாங்க. முதல்ல நம்ம தானே கேட்டோம், ஆல் பார்ட்டி மீட்டிங் ஏன் வரல கேட்போம், முறையாக கேட்போம். எதில் அரசியல் செய்ய வேண்டுமோ அதில் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும். கேள்வி கேட்க எல்லா அவசர கூட்டம் வந்து நாடாளுமன்ற கூட்டம், பார்லிமெண்ட் செஷன் வந்து ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன் ஒன்று கன்வீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, எதுக்கு அதை கன்வீன் பண்ண சொல்கிறோம்? அப்போ கேட்போம், எல்லா கேள்வியும் கேட்போம், உலகமே பார்க்குற வகையில் கேட்போம். அப்போது அந்த வார்த்தை தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்வியில் காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்வது தவறானது. எப்போ கேட்க வேண்டும் என்பதை நீங்களே வந்து காங்கிரஸை பற்றி தான் கற்றுக்கணும். ஏன்னா ஒரு பொறுப்பான கட்சி. ரெண்டாவது இந்த தேசத்துக்கான கட்சி. பாஜக மாதிரி நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் கிடையாது. ஏதோ வந்து பொய் செய்திகளை, பொய்யான தேசபக்தி வேடம் போட்டு எதிர்த்து கேள்வி கேட்குறவன எல்லாம் தேச விரோதின்னு சொல்லி, அவன் முஸ்லீமாக இருந்தால் அவனை தீவிரவாதி பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லி, அவன் வந்து முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தால் நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரையா, நீ பாகிஸ்தான் சப்போர்ட்டர் அப்படின்னு பேசி. ஸோ இந்த வாதங்கள் எல்லாம் வரலாறு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தனக்கு எதிராக பேசுபவர்களை தேச விரோதி என்று முதலாக வரலாற்றில் முத்திரையிட்டவன் ஹிட்லர்.